வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அவர் எல்லோரும் நேசித்தால்தான் நாங்கள் செய்யக்கூடிய இந்த சேவைக்கு இந்த ஒத்துழைப்புக்கும் துணையாக இருப்பார்கள். ரசிகர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவரும் பல்லாண்டு வாழ்க. வணக்கம். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் மந்தவெளியில் ரிலீஸ் ஆகலை, லஸ்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. நான் சவுண்டு ரெக்கார்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அந்த சீனை வந்து அதே இன்ஜினியர் நீயே பண்ணுறான்னு சொல்லி டைரக்டர் சொன்னேன். பயந்துட்டே பண்ண ஒரு வேஷம்தான் அது. கமலும் நானும் இந்த படத்துக்கு முன்னாடியே நல்ல நண்பர்கள், இன்று வரைக்கும் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகத்திலேயே ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்ட் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட்னா அது கமலஹாசன் அவர்கள். அவரோட ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆக்ட் பண்ணுற ஃபீல் இருக்காது, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன இருக்குமோ அது அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் 10 ரூபா கொடுத்தா ₹1,00,000 கூட நடிப்பாங்க, எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஒரு ஆக்டருங்கிறவர், ஸ்டார்ங்கிறது பாப்புலராக இருக்கிற விஷயம், ஆக்டருங்கிறவர் நடிக்க தெரிந்தவர். அப்படி பார்த்தா கமலஹாசன் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆக்டர்னு சொல்லலாம். டைரக்டர் கே பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் நான் தான். அவங்களையும் அறிமுகப்படுத்திருக்கார், என்னையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நானும் கொஞ்சம் படுத்திருக்கேன் அவரை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஒரு படம் 34 வருஷம் கழிச்சு, ஆனால் இது திருட்டு விசிடி வந்துடுமோங்கிற பயம் கிடையாது. இப்போ திருட்டு விசிடியே கிடையாது, எல்லாம் டிவிடியாக வந்துருக்கிறதுனால அந்த விசிடிங்கிற கான்செப்ட் இந்த படத்துக்கு கிடையாது. ஏன்னா இப்போ பழையத்தையே அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு திருட்டு டிவிடி வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் 34 வருஷம் கழித்து வந்தும் இது கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஆகி இப்போவும் 100 டேஸ் போகுங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். திரு MS விஸ்வநாதன், கண்ணதாசன் அண்ட் டைரக்டர் கே பாலச்சந்தர்ங்கிற அந்த காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சக்ஸஸ் கொடுத்த பீரியட் இது. பாலச்சந்தர் சாரும் அவர் இளமையாக இருந்தபோது இயக்கிய படம் இது. ஸோ அது முழுக்க படம் முழுக்க அது தெரியும். ஸோ இந்த படம் இப்போ கொண்டு வந்த ராஜ் டிவி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். 34 ஆண்டுன்னு சொல்கிறாங்க, தவறுதலாக சொல்கிறாங்களா? ஏன்னா 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த படம் வந்த மாதிரி இருக்குது. கமலா பார்த்தாக்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் காம்பினேஷன். இயக்குனர் சிகரம் கேபி அவர்கள், MSV, கமல், ரஜினி, அப்படி ஒரு அற்புதமான படம். அவ்வளோ, அதாவது அந்த காலத்தில் நினைத்தால் இனித்தது இப்பொழுது இனிக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்தாலும் அது வந்து இனிக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம். இன்னும் கேபி சார் பண்ண பல படங்களை, அதாவது வந்து நன்மதி நிலை, அப்புறம் அவர்கள்னுட்டு ஒரு அற்புதமான படம். அதெல்லாம் வந்து ஒன்றும் அதையே வந்து டிஜிட்டல் பண்ணி இது பண்ணணும். இந்த ராஜ் டிவி வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து 20வது ஆண்டில் காலை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவங்க வந்து சினிமாவில் உள்ள ஒரு பேஷனில் முதல்ல வந்து சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்து, அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் டெலிவிஷன் ஆரம்பித்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகி இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சினிமா மேலே உள்ள மோகம், அதாவது வந்து வியாபார ரீதியாக வந்து எப்படி இருக்குன்னு தெரியாத பல முயற்சிகளை பண்ணவங்க வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு தெரிஞ்சு இதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி வந்து புஷ்பா சொன்னபோது சொன்னாங்க, அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லும்பொழுது அவங்க கதையை பற்றி சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படம் ஆரம்பிக்கும்போது டோட்டலாக மாறுபட்டு இருக்கணும்னு நினைப்பார். அந்த ஆங்கிளில் தான் அவங்க சொன்னது. இதில் கதையிலேன்னு சொல்லவே முடியாது. மேடையில் விட்டுருக்கிற அத்தனை பேரையும் நான் வந்து மிகுந்த மகிழ்வோடு நான் வணங்கி, ரொம்ப கஷ்டம் உலகத்தில் என்னென்னா குறைவாக பேசுகிறது தான். ஆனால் குறைவாக பேசுகிறது தான் நல்லது. விவேகானந்தருக்கு அந்த தோற்றம் மட்டும் இல்லை, அவருடைய அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பே என்ன அப்படின்னா, இந்த நல்ல நிகழ்வில் ராஜ் டிவி சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய இனிய நண்பர் சித்ரா லட்சுமணன் அவர்கள், அவங்க தான் இந்த இதில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர்களெல்லாம் வணங்கி வந்திருக்கிற பெருமக்கள், மூத்த பீஷ்மராக திகழ்கின்ற ஐயா கேபி அவர்கள், அதே போல் மெல்லிசை மன்னன் விஸ்வநாதன் அவர்கள்,
எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி வெற்றி பெற்ற பெருமக்கள் எல்லாரையும் பாராட்டிட்டு ரொம்ப சுருக்கமாக தான் பேசணும். கமல் அவர்களுடைய அந்த அத்தனை உழைப்பையும் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நானும் அவரும் தொலைபேசியில் பேசிடுவோம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையின் பெருமையாக கருதுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இதை பலர் நம்ப மாட்டாங்க. மதுரையில் ஒரு தடவை நான் 2 வீலரில் போயிட்டுருக்கப்ப அவங்க ஃபோன் வந்த உடனே இறங்காமல் ஓரமாக நின்று பேசிகிட்டு இருந்தேன். சிரிச்சு நான் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறது அவர் பேசுகிறப்ப. அப்போ நம்ம ஊரில் எல்லாம் யாராவது சிரிச்சு பேசுனா சில பேர் கோவம் வந்துடும். கிட்ட வந்து கேட்டுருவாங்க, யார்கிட்ட சிரிச்சு பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே வீட்டு லேசாக முடியுது, கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, அவனுக்கு என்ன கோபம்னா, நான் எப்படி கமலஹாசன்ட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கோபம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க என்னை வஞ்சிட்டு போகிறேன் அப்படின்னு. எவ்வளவு அருமையான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட இசை ஐயா அவர்கள், எம்எஸ்சி அவர்கள், பாடல்கள் கவியரசு மறந்துடக்கூடாது. படமும் இசையும் கதையும் பாட்டும் இயக்கம் அதே போல் ஐயா இதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அதே போல் நம்முடைய உலகநாயகன் அவர்கள் எல்லாம் இவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கும் அவர்கள் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். வியக்கத்தக்க முறையில் பாராட்டு என்ன அப்படின்னா, அவருடைய நல்ல நகைச்சுவை. அந்த படத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, விமானத்தில் போயிட்டுருக்கப்ப அவங்க ஜெயபிரதா கையை அப்படி வாங்கி ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ரேகையை பற்றி சொல்லிட்டே வருவார். தொடரும்னு போட்டிருக்கே அப்படின்னு அந்த கையை கொடுங்க அப்படிம்பாரு. உடனே அவங்க இந்த கையை எடுப்பாங்க, இது இருக்கட்டுமே அப்படிம்பாரு, இந்த மடியிலே இருக்கட்டுமே அதில் நான் பார்க்குறேன் அப்படிம்பாரு. நீங்கள் இன்னொருக்கு அந்த படத்தை பாருங்கள். இப்போ இல்லை, 34 வருஷம் பார்த்தாலும் சரி, இன்னும் 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட அறிவுபூர்வமாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறதா இருந்தால் அது கமல் நாங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு தெரியுங்களா, இப்போ விஸ்வரூபம் படத்துக்கு இந்த 2வது பகுதிக்காக கொடைக்கானலில் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ அந்த உடம்பெல்லாம் அந்த பெரிய காயம் இருந்தது. நான் உடனே கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு, என்ன காயம் அப்படின்னு கேட்டேன். காயமே இது பொய்யடா அப்படின்னாரு. இது பொய்க்காயன்னு சொல்லிட்டா அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது வந்து பொய் தான் காயம் அப்படி சொல்லக்கூடாது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படி சொல்லணும். என்ன அதாவது இந்த வார்த்தையை நினச்சி மகிழணும். 4 நாளைக்கு முதல்ல பன்ருட்டி பக்கத்தில் திருவதிகைன்னு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கே போனீங்க என்னன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், அந்த ஊர் தாங்க திருநாவுக்கரசருடைய இந்த கடுமையான வயிற்று வழியை போக்குன இடம். சூளை அப்படிமோ, சூளைன்னா வயிற்று நோய்னு அர்த்தம். இப்போ அதை இங்கிலீஷில் தான் சொல்லணும், அது சூளை நோய்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த சூளை நோய் போக்கிய இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், செப்டம்பரில் போயிருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு உங்களை மாதிரி. அப்புறம் சொன்னார், ஜூலையிலே போயிருக்கலாமே அப்படின்னாரு. அதாவது இவ்வளவு வேகமாக இந்த படம் பார்க்குறப்ப என்ன தெரியுங்களா, படத்தோட கூட போகணும். அவருடைய நகைச்சுவையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கூடாது. சில படத்தில் சில பேர் இங்கிலீஷ் படத்தில் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பான். ஒருத்தன் கேட்டால் நான் அடுத்த அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா அப்படின்னு. என்ன நம்ம என்ன காசு கொடுக்கலையா? உலகத்திலே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப சந்தோஷம். படம் பார்க்க எப்படி வந்தோம் சொன்னாங்களே, எல்லாருமே சொன்னாங்க. சைக்கிள் எடுத்து வந்த இந்த ட்ரிபிள்ஸ் ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். பின்னாடி உட்காந்து சத்தியமாக மிதிக்க மாட்டான். ஆனால் அவன் சைக்கிளாக இருக்கும், அதனால நம்ம ஏற்றிட்டு தான் போகணும். அவனை பின்னாடி உட்கார வச்சு, அதுவும் மேட்னி சோவரில் வேகமாக வந்து சைக்கிள் தூக்கி தள்ளி போட்டு திடுன்னு ஓடி வந்து அந்த ஸ்கிரீன் திறந்து பேசாமல் நிற்போம். ஏன்னா இருட்டில் கண்ணு தெரியாது. 2 கையும் நீட்டிக்கிட்டே போவான். சில பேர் தடுமாறி விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. இருக்கட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக சில பேர் சொல்லுவான். இன்னும் சில பேர் நேரம் வந்து நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க. ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்னா மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டானா? நமக்கு என்ன கோபம்னா, அதுக்குள்ளே 2 சீனை மறைச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம்